காலை நேரம் மைதானம் முழுக்க பனித்துளி ஒட்டிக்கிட்டு இருந்தது. அர்ஜுன் மெதுவா புல்ல மேல கால வச்சான். அவன் ஷூ கொஞ்சம் கிழிஞ்சிருந்தாலும் கையில பந்த டைட்டா திடிச்சுக்கிட்டே இருந்தான். அவன் பக்கத்துல கபீர் நடந்துகிட்டு வந்தான். உயரம் அதிகம், உடம்பு ஸ்ட்ராங்கா. ஆனா அர்ஜுன் மனசுக்குள்ள மட்டும் பெரிய புயல். கடந்த சீசன்ல அவன் ஒரு முக்கியமான கோல் மிஸ் பண்ணியிருந்தான். அந்த ஒரு நிமிஷம் அவன் மனசுல இருந்து போவே இல்ல. தூங்குற நேரத்துல கூட அந்த நினைவு வந்து தொந்தரவு பண்ணும். பந்து காலுக்கு வந்தா கூட ஒரு செகண்ட் பயம். நான் இந்த டீமுக்கு சரியானவனான்னு சந்தேகம். அத கபீர் கவனிச்சான். அர்ஜுன் சிரிச்ச மாதிரி நடிச்சாலும் அவன் கண் சொல்லிடும். அதனாலதான் தினமும் காலை உலகமே எழுந்து கொள்ளும் முன்னாடி இந்த 2 பேரும் மைதானத்துக்கு வந்துடுவாங்க. அர்ஜுன் ஓடுவான், மூச்சு எரியிற மாதிரி, கால்கள் நடுங்குற அளவுக்கு. கபீர் மீண்டும் மீண்டும் பாஸ் பயிற்சி பண்ணுவான், பந்து அர்ஜுன் காலுக்கு சரியாக வரணும்னு. பயம் பற்றி பேசவே மாட்டாங்க. சில நாட்கள் ரொம்ப கஷ்டம், உடம்பே சோர்ந்து போயிடும், முன்னேற்றமே இல்ல மாதிரி தோணும். ஆனா மெதுவா மாற்றம் ஆரம்பிச்சது. அர்ஜுன் தயக்கம் குறைஞ்சது. கபீரோட பலம் பொறுமையா மாறிச்சு. லீடர்னா முன்னாடி ஓடுறதில்ல, பக்கத்துல நிக்கிறதுன்னு அவன் கத்துக்கிட்டான். சாம்பியன்ஷிப் நாள் வந்துடுச்சு. காற்று சூறாவளி மாதிரி வீசுது, வானம் கருமை, மைதானம் ரொம்ப பெருசா தோணுச்சு. அர்ஜுன் மனசுல பழைய நினைவு மீண்டும் எழுந்துச்சு. இதயம் துடிப்பு வேகமா. ஒரு நிமிஷம் அவன் நினைச்சான், பந்து வந்தா பாஸ் பண்ணிடலாமே, ரிஸ்க் எடுக்காம. ஆனா உடனே அவன் நினைச்சது அந்த காலையில பனித்துளி விழுந்ததும் எழுந்ததும். கபீர் ஒரு நாளும் விட்டு போகல. மேட்ச் ரொம்ப டஃப், டைம் ஓடுற மாதிரியும் நின்னு போற மாதிரியும். கடைசி சில வினாடி பந்து அர்ஜுன் காலுக்கு உருண்டு வந்துச்சு. கோல் அவன் முன்னாடி பெரிய மலை மாதிரி. கபீர் அவன் பக்கத்துல ஓடிக்கிட்டு வந்தான். பந்தை எடுத்துக்கல, அழுத்தம் கொடுக்கல, சும்மா பக்கத்துல இருந்தான். நான் உன்னோட இருக்கேன்னு சொல்லாம சொல்ற மாதிரி. அர்ஜுன் கால்கள் நடுங்குது, உலகமே பளிச்சுன்னு மங்குற மாதிரி. பழைய தவறின் சுமை மீண்டும் தோணுது. ஆனா அதை விட பெரியது உள்ளிருந்து எழுந்துச்சு. அவன் உழைப்பு, அவன் வியர்வை, ஒவ்வொரு காலையும் பார்த்த சூரியன். அவன் அடிச்சான், பந்து வானத்துல பறந்துச்சு, டிஃபெண்டர்களை கடந்து நேரா வலை நோக்கி. ஒரு செகண்ட் எல்லாம் நின்ற மாதிரி. பந்து வலை தொட்ட சத்தம் கதவு திறந்த சத்தம் மாதிரி. கடைசி விசில் அடிச்சது. அர்ஜுன் குதிச்சு கத்தல, சும்மா நின்று ஆழமா மூச்சு விட்டான். அவன் உள்ளே ஒரு புதிய உணர்ச்சி. அது வெறும் சந்தோஷம் இல்ல, அது சாட்சி. நான் முடியும்னு சாட்சி, தோல்வி என்னை நிர்ணயிக்காது என்பதற்கு சாட்சி. கபீர் அவன் தோளில் கை வைத்தான். அந்த ஒரு தொடுதலுல மாதங்கள் முழுக்க நம்பிக்கை இருந்தது. அவங்க கோல் மட்டும் அடிக்கல, சந்தேகத்தையே ஜெயிச்சாங்க. மேட்ச் முடிஞ்சு இருவரும் மைதானத்திலிருந்து நடந்து போனாங்க. மேகங்கள் விலகி சூரியன் மீண்டும் வெளிச்சம் கொடுத்தான். அர்ஜுன் புரிஞ்சுக்கிட்டான், வெற்றியை அடிப்பது நல்லது, ஆனா தோல்விக்கு அப்புறம் எழுவதுதான் உண்மையான சக்தி. வாழ்க்கையிலும் கோல்கள் இருக்கும், சவால்கள் இருக்கும். ஆனா இப்ப அவனுக்கு தெரியும், தைரியமா ஓடிக்கிட்டே இருந்தா எந்த விசிலும் அவன் கனவுகளை நிறுத்த முடியாது. அர்ஜுன் கற்றுக்கொண்டது, பயம் இருந்தாலும் அடிக்கணும், அப்போதான் உண்மையான ஜெயம் கிடைக்கும்.